இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில நம்ம எவ்ரிடே அன்றாடம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய சாதாரண அடிப்படையான ஆங்கில வாக்கியங்களை எப்படி அமைப்பது, அதை எப்படி பேசுவது, எப்படி உரையாடுவது என்று பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா எப்போதும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு செயல், இதை பற்றி குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் as present continuous tense. எப்போதும் நடக்கக்கூடிய ஒரு செயல். எப்போதும் எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன் வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எப்போதும் போன், தொலைபேசி மணி அடித்து கொண்டே இருக்கும், மணி ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும், எப்போதும் இந்த போன் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க ஆங்கிலத்துல? the phone, தொலைபேசி, கைபேசி, the phone எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. the phone is இருக்கிறது. ஈஸ்ங்கிறதுக்கு என்ன? இருக்கிறது. இந்த போன் இருக்கிறது. இந்த போன் இருக்கிறதே பெரும் தொல்லையாக இருக்கிறது. the phone is always, the phone இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. போன் இல்லாம யாராலும் இருக்கவே முடியாது. சாப்பிடாம கூட இருந்துருவாங்க, ஆனா போன் இல்லாம நம்மளால இப்போ இருக்க முடிவதில்லை. போன் இஸ் ஆல்வேஸ், எப்போதும் இருக்கிறது. சரி, அது என்ன செய்யுது? ஆல்வேஸ் ரிங்கிங், ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆல்வேஸ் ரிங்கிங். the phone is always ringing, எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு வேற வேலையே இல்லை. அப்பதான் போன் பேசிட்டு வச்சிருப்பீங்க, நீங்க போன் பேசிட்டே இருக்கும் போதே வேற ஒரு கால் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் அந்த போன் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும், அடுத்த கால் வருது, அடுத்த கால் வருது, அடுத்த கால் வருது அப்படின்னு உங்களுக்கு அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கும். நம்ம கூட எப்போதும் அந்த போன் நினைவாவே இருக்கிறோம். the phone is always ringing, அந்த போன் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. phone is ringing, always ringing. the phone is ringing, the phone is always ringing. இதுதான் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அதை பயன்படுத்துவதற்கு, அதை சொல்லுவதற்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த டென்ஸ் எது அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூ. ஒரு உதவி கேட்குறீங்க அப்படின்னா யார்கிட்ட கேட்பீங்க? எப்பவுமே முதல்ல அம்மா ஞாபகம் தான் வரும் இல்லையா? ஒரு சாப்பாடு கேட்கறதுனாலும் சரி, இல்ல ஒரு உதவி கேட்கறதுனாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஒரு காரியம் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னாலும் சரி, வீட்டுல நம்ம அப்ரோச் பண்றது யார அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட எல்லாம் கேட்க மாட்டோம். அவர் திட்டுவாரு, கோவப்படுவாரு, வேலை ஆகாது. ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா நீங்க அம்மா கிட்ட தான் போய் கேட்பீங்க இல்லையா? ஆல்வேஸ், எப்போதுமே நீங்கள் செல்லக்கூடிய ஒரு புகலிடமாக இருக்கக்கூடியது எது, யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா தான் இல்லையா? எப்போதும் நாம் செல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா அந்த தாயுடைய அந்த அரவணைப்பு, தாயினுடைய அந்த மடி. அவன் தாயை தான் எப்போதும் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நாம் எல்லோருமே தாயை தான் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதை எப்படி ஆங்கிலத்துல சொல்லுவீங்க? we are, we are. தாயை நாம் எப்போதும்
உதவி கேட்கிறோம். எப்பவுமே நம்ம கேட்கறது யார அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தாயை. எப்போதும் we are. சார் இங்க ஏன் சார் ஆறு வருது? இங்க ஏன் ஆறு வருது? இதை நம்ம எப்படி கேட்க போறோம்? இதை எப்படி நம்ம வாக்கியத்துல ஆங்கிலத்துல அமைப்போம்? தாயை நாம் எப்போதும் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், எப்போதும் உதவி கேட்கிறோம்ங்கிறத how do you say in English? You should speak in English. You should not speak in Tamil now. You should speak in English. This particular Tamil sentence, you should speak in English. How do you speak in English? Think பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.